ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு கஞ்சியை பற்றி பார்ப்போம். கஞ்சினோன்னா மூஞ்ச சுழிச்சிடாதீங்க. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி. எனக்கு வந்து நான் வச்சு டெய்லி நான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு வெயிட் இருக்குன்னு நானும் எங்கேயோ போய் பார்த்தேன். உடம்பு வலிக்குது, உடம்பு வந்து ரொம்ப ராகத்தில்லை, கை கால் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ரொம்ப நல்லா எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்தேன். நிறைய டாக்டர் பார்த்தேன், நிறைய எல்லாத்துட்டையும் ஆலோசனை கேட்டேன். ஒன்றும் சரிப்படலை. சரி என்ன செய்யறதுன்ட்டு ஒரு நாட்டு டாக்டரை போய் பார்க்க சொன்னாங்க, நாட்டு வைத்தியரை போய். அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்ன கஞ்சி தான் இது. அதை வந்து அவர் வந்து ஒரு 21 நாளைக்கு 1 மாதத்துக்கு தான் வச்சு குடிக்க சொன்னார். நான் வந்து இப்போ ஒரு 3 மாதமா 4 மாதமா வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 85 கிலோ வெயிட் இருந்தேன். இப்போ 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன். இப்போ வந்து டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தது இப்போ வாரத்தில் 3 நாள் குடிக்கிறேன். அந்த குறைஞ்ச வெயிட்டோடு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அதை வந்து எனக்கு உடம்பு ராகத்தை கொடுத்துருக்குறான். கை கால் வலி இல்லாமல் இருக்குது, உடம்பு ராகத்தை கொடுத்து நல்லா இது இருக்குது. வாங்க அந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து வெயிட் எப்படி குறையிறதுங்கிறது நல்லா தெரியும். நல்லா நீர் போகும், அடி வயிறு குறையிறது தெரியும், உடம்பு ராகத்தாக இருக்கிறது தெரியும். வாங்க அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி வந்து இது வந்து 100 கிராம் கிளாஸு. அரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன். இது பாருங்கள், இந்த கைப்பிடியில் ஒரு 3 பிடி வரும். 1 2 3 பிடி, ஒரு கைப்பிடியில் 3 பிடி வரும். இந்த கொள்ளு வந்து இந்த கைப்பிடியில் ஒரு 2 எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த கைப்பிடியில் 2 வருது. அப்போ இது அரை கிளாஸ் வருது. 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸு கொள்ளு போடுறோம். இந்த உளுந்தம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிளாஸ் வருது. இதை போட்டுக்கலாம். இது வந்து கொள்ளு நமக்கு வந்து சூடு, அதனால் இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு இந்த வந்து உளுந்தம்பருப்பு போடுறோம். இந்த உளுந்து வந்து எலும்புக்கும் ரொம்ப நல்லது. கைகால் நல்ல எலும்பு வலி, கைகால் வலிலாம் இல்லாமல் இருக்க நல்லது. இந்த கொள்ளு வந்து இந்த உடம்புள்ள கெட்ட நீரெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த கொள்ளு போடுறோம். அரிசி வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்துடாதீங்க, பொன்னி புழுங்கல் அரிசி எடுங்க. இந்த 3ஐயும் போடுறோம். அரிசி 100 கிராமு, கொள்ளு 50 கிராமு, உளுந்தம்பருப்பு 25 கிராமு. இது 3ஐயும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த பூண்டு வந்து ஒரு 7 பல்லு நான் உரிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் எந்த பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம். மலை பூண்டு, தரைப்பூண்டு, சைனா பூண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 7 பல்லு உரித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து குக்கரில் வந்து நம்ம ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 6-7 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை வாங்க குக்கரில் வச்சு வேக வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 3 ஊற வச்சோம், அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை குக்கரில் போட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கஞ்சிக்கு நான் உப்பு போடலை. உப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்குங்க. நான் உப்பு போடாமல் தான் வச்சு நான் குடிக்கிறேன். பிஸ்மில்லாஹ். விசில் வந்து முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து பார்ப்போம் குக்கரை. நல்லா கஞ்சி குழஞ்சி வந்துருக்குது. இதுக்கு தண்ணி பத்தாது, அதனால் நான் பக்கத்தில் தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி எடுத்து. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, சளி பிடிக்கும். அதனால் தண்ணியை காய வச்சு சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதுதான் என்னுடைய வெயிட் லாஸ் கஞ்சி. இதை வச்சு நான் 3 நேரமும் குடிச்சுக்கிறேன். காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுக்கு 3 நேரமும் இந்த கஞ்சி தான் குடிக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னாக்கா 11 மணி 12 மணி வாக்கில் ஒரு வந்து எலும்பு சூப்பு, ஒரு காய் சூப்பு, ஒரு கீரை சூப்பு, அந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சுக்குங்க. நான் டீ காப்பி குடிக்கிறதே விட்டுட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு இந்த உலர்ந்த பழங்க இருக்குல்ல, கிவி பழம், காஞ்ச கருப்பு திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதை வந்து ஒரு 10 எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கு இந்த கஞ்சியை வச்சு குடிச்சிக்குங்க. இப்படி குடிச்சு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். 1 மாதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், ரிசல்ட் தெரியும். இந்த கஞ்சி குடிச்சு தான் நான் 85லேருந்து நான் 75 கிலோவுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் அதே போல் குடிங்க. கொஞ்சம் உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி குடிக்கணும்னு தேவையில்லை. வாரத்தில் 3 நாள் குடித்தா போதும்.
இந்த மாதிரி நீங்களும் குடிச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடம்பு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த கஞ்சி இப்போ கொதிக்குது பார்ப்போம். இந்த பாருங்க நான் இது லிக்விடாக தான் வச்சுருக்கேன். 3 நேரமும் வச்சு சாப்பிட்டுக்கோ. இந்த கஞ்சியை குடிச்சிக்கிறது நீங்களும் இந்த போல இந்த கஞ்சி வச்சு நீங்கள் குடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு, கொள்ளு, உளுந்து, அரிசி எல்லாம் வெந்து இப்படி கஞ்சி குலைவாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. 3 நேரமும் வச்சு குடிச்சுக்குங்க. உங்களுக்கு பிஸ்கெட்டு அது இதெல்லாம் இடையில எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாதீங்க. இந்த கஞ்சி வச்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.